ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியான வாழைக்காய் வறுவல் செய்கிறத பார்க்க போகிறோம். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதம் எல்லா வகையான வெரைட்டி ரைஸுக்கும் இந்த வாழைக்காய் வறுவல் பர்ஃபெக்டான சைடிஷ் ரெசிபி. இந்த வாழைக்காய் வறுவல் வாங்க ரெசிபி செய்ய ஆரம்பிக்கலாம். 2 வாழைக்காய் எடுத்துக்கோங்க. 2 பக்கமும் கட் பண்ணி நாரை சீவி எடுத்துருங்க. சுத்தமாக நாரே இருக்கக்கூடாது. தோல் சீவிட்டு தண்ணியில் போட்டுடுங்க வாழைக்காவை, அப்போ தான் கருத்து போகாது. வாழைக்காவை இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேனில் தேவையான எண்ணெய் ஊற்றி வாழைக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. வாழைக்காவை எண்ணெயில் ஃப்ரை பண்ணுங்க. இடையிடையே கிளறி விடுங்க. வாழைக்காய் 3/4 பதம் வெந்தால் போதும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கிளறுங்க. வாழைக்காய் 3/4 வெந்துருச்சு. இப்போ இந்த வாழைக்காவை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அதே எண்ணெயில் 1/2 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் பெருஞ்சீரகம், பொடிப்பொடியாக நறுக்கிய பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் பொடிப்பொடியாக நறுக்கியதை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதக்குங்க. வதக்கிட்ட பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கியதை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை முழுமையாக வதக்க விடுங்க. இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி அதையும் வதக்குங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கிளறிட்டு மூடி ஒரு 2 நிமிஷம் மசாலாவை நல்லா வேக விடுங்க. 2 நிமிஷம் கழிச்சு மூடியை திறங்க. 1 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் மசாலா வதங்கட்டும். மிளகாய்த்தூள் 3/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் 3/4 ஸ்பூன், ஜீரக பொடி 1/4 ஸ்பூன், மிளகு பொடி 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த வாழைக்காவை ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாவோட வாழைக்காவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. காரம் எனக்கு கூட தேவைப்படுறதால் 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவோட. மூடி 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் மசாலாவோட வாழைக்காவை வேக விடுங்க. இப்போ மூடியை திறந்து கிளறிட்டு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் விடுங்க. இடையிடையே கிளறி விடுங்க. இப்போ டேஸ்டான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.